இது வரைக்கும் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி மிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா பால் பாயாசம். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் பால் பாயாசம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. சேமியா 400 கிராம் வாங்கி உடச்சி வச்சுருக்கோம். நெய் தேவையான அளவு, முந்திரி திராட்சை தேவையான அளவு, ஜீனி 1/2 கிலோ வேணும். உங்களுக்கு கூட குறைச்ச வேணும்னா, ஸ்வீட் அதிகம் வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். பால் 1/2 லிட்டர் வாங்கி காய்ச்சி வச்சுருக்கோம். இது ஒரு 60 பேருக்கான பாயாசம். இன்னும் ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுருக்கோம். ஒரு 300 கிராம் எடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பாயாசம் வைக்க போகிற பாத்திரத்தில் தேவையான அளவு ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் இருக்கும். அது 1.5 லிட்டர் தண்ணியை வச்சு அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உடச்சி வச்சுருக்க சேமியாவை அதில் சேர்த்துப்போம். இப்போ சேமியா வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காய் இருக்குது. நுணுக்கி சேர்த்துங்க. இதில் இப்போ சேமியா நல்லா வந்துருச்சு. இந்த இதில் காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துப்போம். இப்போ வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துப்போம். இப்போ ஜவ்வரிசி சேர்த்த பிறகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஜீனி சேர்த்துப்போம். ஜீனி முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா சேமியா வேகாது, அதனால் கடைசியாக தான் சேர்க்கணும். ஒரு 1/2 கிலோ ஜீனி சேர்த்துருக்கோம். பார்த்துக்கிட்டு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உப்பு சேர்த்தா தான் சர்க்கரையை தூக்கலை காமிக்கும். இப்போ அதை இறக்கிடுவோம். இப்போ சிம்மில் வச்சு ஒரு வானொலி, சின்ன வானொலி போட்டிருக்கோம். நல்லா சூடாகிடுச்சு வானொலி. இப்போ நெய்யை விட்டுப்போம். நெய் சூடாகிடுச்சு. இப்போ முந்திரியை சேர்த்துப்போம். நல்லா திராட்சை சேர்த்துங்க. நல்லா பொன்னிறமாக இது பண்ணிங்க. நல்லா திராட்சைலாம் அப்படி வரணும். ரெடி ஆகிடுச்சுங்க. சுவையான பால் பாயாசம் ரெடி ஆகிட்டு. சரி, ஓகே. இப்போ நம்மளோட சேமியா பாயாசம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.